ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து எப்படியோ ஒரு வழியாக கையும் களமாக மாட்டிட்டா. நம்ம வெண்பா குட்டியோட சாமர்த்தியத்தால் இனிமேல் அவளால் தப்பிக்கவே முடியாதுங்க. அவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவளை 24 மணி நேரமும் கண்காணிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட என்கொயரி 3 மணி நேரத்துக்கு மேலே நடந்துட்டுருக்கு. அவள் இந்த ஒரு கேஸில் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பெண்டிங் கேஸில் அவள் மேலே இருக்குது. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவளை இப்போ கையும் களமாக பிடிச்சதும் இல்லாமல் அவளை போட்டு நொங்கு எடுக்க போகிறாங்க. இனிமே அவளால் தப்பிக்க முடியாது. அவளையும் நினச்சாலும் சரி, இந்த ரகு இப்போ காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுடைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அவனும் இப்போ போலீஸில் தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு கெடு வச்சுருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து தப்பிச்சிருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ்னால் கொக்கா அவங்க வந்துக்கிட்டு சில்லு இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, சின்ன தூண்டியில் போட்டு பெரிய மீனை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வலை வீசி பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அந்த சுடரையும் சரி ரவியும் சரி காப்பாற்ற யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அவளை வந்து என்கொயரி பண்ணதில் எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. யார் யாரை ஏமாத்தினா, யார் யார்கிட்ட எவ்வளோ ஏமாத்தினா, அதுவும் இல்லாமல் யார் யாரோட இது வந்து அவளுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் யார் வந்து அவளை ரொம்ப இவளால் யார் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒவ்வொரு நாளும் ஆதாரம் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ரகுவும் சுடரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க ஒத்துக்கிட்டதுனால அந்த தண்டனை காலம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இவங்க ஜெயிலில் வந்து இது எவ்வளோ நாள் அந்த பணத்தெல்லாம் அவங்களுக்கு அடைக்கிற வரையும், அவங்களுடைய யார் யாரை ஏமாத்தினாங்களோ அவங்களுடைய பணம் எல்லாத்தையும் அடைக்கிற வரையும் அவங்க கண்டிப்பாக வேலை தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சைடு இந்த வக்கீல் வாதாடி அந்த கேஸில் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தண்டனை காலம் குறைஞ்சாலும் அவங்க அந்த பணம் மொத்தத்தையும் கொடுக்காம அவங்கள ஜெயிலேருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாரு. இப்போ தான் எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்குது. ஆனால் இந்த சுடருக்கு ரத்த கண்ணீர் வராத குறை தான். ஏன்னா ஐயோ, நான் என் வாழ்க்கையில் இந்த பணத்தை அடிச்சுட்டு போய் எப்படி செட்டில் ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ரகு அப்பாவே சொன்னான், கையில் கிடைக்கிறத அடிச்சுட்டு ஓடிடு, அப்போ தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும். இவங்க உன்னை பிடிச்சிட்டாங்க, உன்னை விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கேட்டேன்னா, நான் கேட்கவே இல்லை. அதனால தான் எனக்கு இப்போ இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிறான். ரகு வந்துக்கிட்டு, நீ சுயர், நான் அப்போவே சொன்னேன், என் பேச்சு கேட்டியா? இப்போ நீயும் மாட்டிக்கிட்ட, நானும் மாட்டிக்கிட்டேன். உன்னை என்னாலையும் காப்பாற்ற முடியாது, என்ன உன்னாலையும் காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டியே எப்படி சுடர் அப்படின்னு சொல்ல, நான் என்ன ரகு பண்ணேன், நான் வந்து சாமர்த்தியமாக தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் நான் பண்ண பிளான்னால என்னையே புரி வச்சு பிடிச்சிட்டா அந்த மல்லியை சும்மா விட மாட்டேன், நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடைச்சி வாய மூடு, நீ ஏன் இப்போ ஜெயிலில் இருக்க, நீ அவளை சும்மா விடாமல் இருக்க போறியா? நீ அவளை என்ன பண்ண போகிற? மறுபடியும் வெளியே போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதோ, இதில் நம்ம யார் யாரை ஏமாத்துனாங்களோ அவங்க எல்லாருக்கும் கடனை வேற கொடுக்கணுமா? இது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்னைக்கு வெளியே போகிறது? கொஞ்சம் அமைதியாக இதுக்கு மேலே நம்ம பேசினா நமக்கு தான் டேஞ்சர். அதனால் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தால் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரகு பேசிகிட்டு இருக்கான். உடனே சரி, இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும், அமைதியாக தான் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இருக்க முடியல. ஜெயிலுக்கு போய் நம்ம மல்லியும் விஜய் வந்துக்கிட்டு அவளை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ பண்ண ஆட்டமும் இவ பண்ண இது எல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாக, அதுவும் இல்லாமல் நம்ம கதிரேசங்கிட்ட அடித்து 50 லட்சத்தையும் ஒரே ஒரு வாரத்தில் திரும்ப கொடுக்கணும், நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கெடு வச்சுட்டு வராங்க. அவரே கேட்கல, நீங்கள் என்ன கேட்க அப்படின்னு சொல்ல, அவர் கேட்க சொல்லி தான் எங்களை அமைச்சிருக்காரு, அவர் வந்தார்னா அவனை கொன்னே போட்டுருவார், அதனால தான் அவர் போல் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுடுறாங்க. இதுக்கு மேலே எங்ககிட்ட மோதனை நீ இருக்கிற இடமும் தெரியாது, வர்ற தளமும் தெரியாதுன்ட்டு டைலாகெல்லாம் அடிச்சு விட்டு வராங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.